stopping or clapping. Just upward. The next layer. Pressure கொடுத்து மேலே ஏற்றுவோம். So circular project one direction. belly reduction massage என்னெல்லாம் டெக்னிக் பண்ணலாம், எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ பெல்லி ரிடக்ஷன் மசாஜுக்கு நம்ம கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்றோம். சிம்பிளா ப்ரெஷர் போடாம கம்ப்ளீட்லி ஆயில் அப்ளை பண்றோம். நேவி சுத்தி அப்ளை பண்றோம், இந்த சைடில் அப்ளை பண்றோம். ஓகே, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்லி ஆயில் அப்ளிகேஷன். ஸோ எல்லாமே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அப்டோமனோட லேட்ரல் சைடு, ரைட் சைடு லேட்ரல், லெஃப்ட் சைடு லேட்ரல், அதுக்கப்புறமா அப்பர் ஏரியா, ஸோ இந்த பக்கம் அப்பர் ஏரியா, எல்லா இடத்துக்கும் நம்ம கம்ப்ளீட்லி ஆயில் அப்ளை பண்றோம். ஸோ எப்பவுமே பெல்லி மசாஜ் என்னைக்குமே நம்ம டைரக்ஷன் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் தான் பண்ணணும். நம்ம ஆயில் அப்ளிகேஷன் நம்ம அப்வர்ட்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் அப்வர்டா பண்றோம் அப்படின்னா நம்ம குடலை வந்து நம்ம கீழே இறக்கி விட்டுற மாதிரி பண்ணிடக்கூடாது. எப்பவுமே அப்வர்ட் டைரக்ஷன்ல பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் வி ஆர் அப்ளைங் த ஆயில். ஓகே, ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஸ்ட்ரோக்னு ஒரு டெக்னிக் பண்ண போறோம். ஸ்ட்ரோக்ன்றது நம்ம ஃபிங்கர் டிப் தான் இன்வால்வ் ஆகணும். ஸோ கம்ப்ளீட்லி வி ஹேவ் டு யூஸ் த ஃபிங்கர் டிப். ஃபிங்கர் டிப் யூஸ் பண்றோம். ஸோ அப்வர்டா பண்றோம். இது சைடில் கூட பண்ணலாம் அப்வர்டா. ஓகே, இது டெக்னிக் பேரு தம், வெறுமனே ஃபிங்கர் ஸ்ட்ரோக். தம் ஸ்ட்ரோக் கிடையாது, ஃபிங்கர் ஸ்ட்ரோக். நம்ம ஸ்ட்ரோக்ல பண்றோம். ஸோ அப்வர்டா பண்றோம். ஸோ இந்த டைரக்ஷன் அப்வர்டா பண்றோம். நெக்ஸ்ட் வி ஹேவ் டு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். பெல்லி ரிடக்ஷன் மசாஜ் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். ஓகே, இது அப்வர்ட் டெக்னிக் பேர் அப்வர்ட் எஃப்ளரேஜ். எஃப்ளரேஜ் அப்படின்றது நம்ம தமிழ்ல சம்டைம் வர்ம தடவல் முறைன்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக் பேர் சயின்ஸ்ல எஃப்ளரேஜ். ஜஸ்ட் அப்வர்டா பண்ணிட்டே இருக்கும். இதே டெக்னிக்கை நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி கிராஸும் பண்ணலாம். இது பேரு கிராஸ் எஃப்ளரேஜ். ஸோ அப்வர்டு பண்றோம், திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்வர்டா பண்றோம், திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்வர்டா நம்ம கிராஸ் எஃப்ளரேஜ் பண்றோம். ஸோ கிராஸ் எஃப்ளரேஜ் எல்லாமே அப்வர்டா பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடு மசிலையும் நம்ம அப்வர்டா பண்றோம். இந்த சைடு மசில்ஸ்லையும் நம்ம அப்வர்டா பண்றோம். ஒவ்வொரு மசில்ஸையும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி மேலே ஏற்றி விடுறோம். இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி மேலே ஏற்றி விடுறோம். கொஞ்சம் ப்ரெஷரபிளா மேலே ஏற்றி விடுறோம். ஜஸ்ட் அப்வர்ட் டைரக்ஷன் டு த சைடு மசில். ஓகே, எல்லா இடத்தையுமே என்ன கொஞ்சம் லைட்டா டாலரபிள் ப்ரெஷர் போடணும். ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டியதுல டாலரபிள் ப்ரெஷர் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே டெக்னிக்கை சர்க்குலரா பண்றேன். இங்க பாருங்க, ஸோ ரெண்டுக்கே யூஸ் பண்றேன். ஸோ இங்க வரைக்கும் வந்துட்டு, ஸோ அடிவயிறு வரைக்கும் வந்துட்டு, இந்த டைரக்ஷனே வந்துட்டு அப்புறம் மேலே போடணும். ஸோ சர்க்குலர் எஃப்ளரேஜ் ஒன் டைரக்ஷன் நியர்லி 20 டைம் வரைக்கும் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட்லயுமே 10 டைரக்ஷன். 1 2 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட் டெக்னிக் ஜஸ்ட் தம் ஸ்ட்ரோக். தம்ப்ல லைட்டா நம்ம மாதிரி ஸ்ட்ரோக் பண்றோம். ஓகே, தம் ஸ்ட்ரோக் இந்த டைரக்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் அப்போட நம்ம பண்ணிடலாம். இந்த சைட்லயே நம்ம கொண்டு போகலாம். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு, எங்க மசில்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் போட்டு, லைட்டா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சைடில் இழுத்து விடும். இது பேரு தம் ஸ்ட்ரோக். இதே தம் ஸ்ட்ரோக் நம்ம அப்போட பண்ணிடலாம். இது பேரு தம் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஸ்லைட்லி நம்ம இன் பிட்வீன் ஃப்ரீக்வன்சியில் நம்ம இந்த நேவியை சுற்றி நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். தொப்புளை சுற்றி நம்ம ஜஸ்ட் இப்படி 4 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரொட்டேட் பண்றேன். ஸோ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். எங்களுக்கு எங்க மசில்ஸ் அதிகமாக இருக்கோ நம்ம டெக்னிக் அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து தம் ப்ரெஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 இந்த மாதிரி கிராஸ்ல போயிட்டே இருக்கு. ஸோ தம் ப்ரெஸ்ல கொடுத்துட்டே போறோம். இதே தம் ப்ரெஸ் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போட இப்படி ஃபாஸ்டா பண்ணலாம். ரொம்ப ப்ரெஷர் போடணும்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. இது பேரு தம் ப்ரெஸ். நெக்ஸ்ட் தம்பு
ரொட்டேஷன் ஜஸ்ட் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுறோம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இன்பிட்வீனில் நம்ம இந்த கிராஸ் சர்க்குலரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டொமக்கில் எங்கே மசில்ஸ் இருக்கோங்க நம்ம கிராஸ் சர்க்குலரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஸோ மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 to 4 செஷனே உங்களுக்கு அப்டோமன் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஃப்ரீக்வன்ஸாக ஒரு 20-25 சிட்டிங்கில் அப்டோமன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் தம்பு ரொட்டேஷன் ஃபினிஷ் பண்ணுறோம். அப்புறம் தான் நம்ம ஃபிங்கர்ஸ் நீடிங் பண்ணப்போம். இந்த ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா நீட் பண்ணுறோம், சுற்றுறோம். ஸோ 4 ஃபிங்கர்ஸை வச்சு ஜஸ்ட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நல்ல மசில்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ரெப்பிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ மற்ற இடத்துல லைட்டாக பண்ணால் போதும். எங்கே மசில்ஸ் இருக்கோ அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இந்த டெக்னிக்கல் ரிப்பீட்டேஷன் 20 வரைக்கும் பண்ணலாம். நம்ம மசில்ஸ் அதிகமான இடத்துல இந்த ரிப்பீட்டேஷனை 1, 2, 3 மாதிரி 20 கிளாக் வைஸ் அண்ட் 20 ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்கேயுமே 20 கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபிங்கர் நீடிங் பண்ணிட்டே இருக்கணும். ஃபிங்கர் நீடிங்னா ஃபிங்கர் ரொட்டேஷன் பேர். ஓகே, எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இன்பிட்வீனில் நம்ம கிராஸ் சர்க்குலரைஸ், ஸ்ட்ரெயிட் சர்க்குலரைஸ் அண்ட் சர்க்குலர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்புறமா லைட் டேப்பிங், மசில்ஸை லைட்டாக அப்போ டேப் பண்ணுங்க. பேர் டேப்பிங் பேர். மசில்ஸ் அதிகமாக இடத்துல அதே டேப்பிங் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி சைடு மசில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. சைடு மசில்ஸில் நல்லா டேப்பிங் அதிகமாகும். இன்பிட்வீனில் நம்ம கண்டினியூஸாக எஃப்ளூரேஜை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க, தென் சர்க்குலர் பண்ணுங்க. ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம கப்பிங் ஆர் கிளாப்பிங் பண்ணுறோம். டெக்னிக் பேர் கப்பிங் ஆர் கிளாப்பிங். ஜஸ்ட் அப்வர்ட், த நெக்ஸ்ட் லேயர், த நெக்ஸ்ட் லேயர், த நெக்ஸ்ட் லேயர். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம மசில்ஸ் இப்படி பிக் பண்ணி இந்த மாதிரி பிக்கிங் ஒரு டெக்னிக். மசில்ஸை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறது. மசில்ஸை ஹோல்டு பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் இந்த மசில்ஸை கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்டியூசிங் பண்ண போகிறோம். ஃபைனல் டெக்னிக் இந்த மசில்ஸை ஸ்டியூசிங். ஜஸ்ட்டு 4 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஸ்டியூஸ் பண்ணிட்டே இருக்கு. மாதிரி ஸ்கியூஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ ஃபைனல் டெக்னிக் ஸ்கியூஸிங்கோட முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மசாஜ் டெக்னிக்கை நம்ம ஒரு 10 days or 20 days கண்டினியூஸாக பண்ணும்போது நல்லா பெல்லி லாக் ஆகும். ஓகே, தேங்க்யூ.